வெல்கம் டு ஏஎஃப் கிரியேஷன். நம்ம ஏஎஃப் கிரியேஷன் மூலயமா 2 days ஃப்ரீ ஹென்னா ஒர்க் ஷாப் எல்லாருக்குமே கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட்டுமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாருமே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் முடித்து உங்களுடைய ஒர்க் ஷீட்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல் ஒரு கோனை நீங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஒரு கோன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி பிடிப்பீங்க? இப்படி தானே பிடிச்சி எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிசைன்ஸ் போட. ஸோ ஒரு கோனை நீங்கள் இப்படி தான் ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகேவா? எப்பயுமே நம்ம கோனோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஃப்ளோவை செக் பண்ணிக்கணும். எப்படி கோன் வருது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோன் போட ஸ்டார்ட். ஸோ ஃப்ளோ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹென்னா தான் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக் எலமெண்ட்ஸ்னா இந்த எலமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம மருதாணி போடவே முடியாது அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் போட்டாலுமே இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ பேசிக் எலமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போடுறதுன்னு பாருங்க. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது ரொம்ப திக்காக அப்படி அழுத்தி இப்படி இந்த மாதிரி போட்டுறாதீங்க. கரெக்டாக ஒரே ஃப்ளோவில் ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? இப்போ டபுள் லைன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே இன்னொரு லைன். இது டபுள் லைன், இது திக் லைன். ஓகேவா? நீங்கள் திக் லைன் போடும்போது ஃபர்ஸ்ட் அழுத்தும் போது பல்ஜா அழுத்திட்டு அப்புறம் லோவா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தப்பாயிடும். இதுதான் கரெக்ட், இது தப்பு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திக் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். திக் லைன் போடும்போது நீங்கள் ஃபுல்லாகவே ஹெவியாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் திக் லைன் போடணும். தின் லைன் போடும்போது ஒரே இது. திக் லைன் போடும்போது நீங்கள் டபுளாக அது மேலேயே கோட்டிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ டைம்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இதுதான் திக் லைன். இப்போ லைன்ஸில் அடுத்து ஜிக்ஸாக் லைன்ஸ் இருக்குது. அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்படி தான் நம்ம ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து வரையணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் தின்னா போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் திக் பண்ணிக்கணும் அப்படின்னா திக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஜிக்ஸாக் லைன். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஜிக்ஸாக் லைன் எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி. இது ஒரு டைப் ஆஃப் ஜிக்ஸாக் லைன்ஸ். நம்ம இப்போ ஜிக்ஸாக் லைன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாட்ஸ் எப்படி போட போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க டாட் வந்து சைஸஸ் இருக்கு. பெரிய டாட் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி தெரியுதா? சின்ன டாட் போடுறீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ். அதை விட சின்னதாக போடுறீங்கன்னா சும்மா ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ப்ரெஸ். ஓகே, இப்படி தான் நம்ம டாட் போடணும். இது பெரிய டாட் போடுறேன் நான். பார்த்தீங்களா? ஸோ டாட்ஸ் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எலமெண்ட் ஹம்ஸ். இது நம்ம எல்லா ஹென்னா டிசைன்ஸுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிடுவோம். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து ஹம்ஸ் போடணும். எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், மேலே ஈக்குவலாக இருக்கணும். மோஸ்ட்லி ஈக்குவலாக வராது, பட் டிசைன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈக்குவலாக தெரியும் பார்க்கும்போது. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி நீங்கள் டாட்ஸ் மேலே போட்டுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கீழே ஹம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்க, பாருங்க இந்த மாதிரி. அடுத்து கீழே இந்த மாதிரி போடலாம். இப்போ பெரிய ஹம் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு பெட்டல் மாதிரி வரும். ஸோ எப்பவுமே ஹென்னா நீங்கள் வரையும் போது இந்த டிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? இது பெரிய ஹம்ஸ். ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ஷேப்ஸில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தா சர்க்கிள். ஸோ சர்க்கிள் எப்படி போடணும்?
இப்படி ஒரு சி போடுங்க, இந்த சைடு ஒரு சி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி தான் சர்க்கிள் போடணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்லாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ட்ரையாங்கிள். அடுத்து ஹார்ட் ஷேப் பார்க்க போகிறோம். இப்படி நம்ம ஹார்ட் ஷேப் வந்து வரையணும். இப்படி நம்ம குட்டி ஹார்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஜாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே லீனாக்கி திருப்பி இங்கேருந்து பல்ஜ் ஆகணும். அடுத்து டைமண்ட் ஷேப் பார்க்க போகிறோம். ஒன் 2 3 4. இதுதான் டைமண்ட் ஷேப். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியர் ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அழகான ஒரு எலமெண்ட். ஃபஸ்ட்டு பல்ஜாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தின்னாக எடுத்துடணும். இப்படி தான் டியர் ட்ராப்ஸ் வரையணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பல்ஜாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் ரிலீஸ். இப்படி தான் நம்ம டியர் ட்ராப்ஸ் வந்து போடுவோம். ஸோ டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டாச்சு. ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ். இப்படி தான். இப்போ இன்னொரு டியர் ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து லீஃப் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு தின்னாக வந்துட்டு திக்காக்கிட்டு திருப்பி தின் தின் திக் தின். இது ஒரு டைப் ஆஃப் டியர் ட்ராப். பாருங்கள், தின் திக் தின். ஸோ எப்படி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைரல் பார்க்க போகிறோம். ஸ்பைரல்ன்றது எதுவுமே இல்லை, இப்படி ஷேப் தான் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து கொண்டு வந்து இப்படி உள்ள நம்ம எண்ட் பண்ணணும். இந்த ஷேப் பேர் தான் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நமக்கு பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸோடைய பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம மேங்கோ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மேங்கோ எப்படி வரையணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு மேலே வந்து இப்போது இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டாக மேலே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அது கீழே இது ஒரு டைப் ஆஃப் மேங்கோ. இதில் வந்து கீழே கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். இந்த மாதிரி
இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்பில் இல்லாமல் இப்படி கூர்மையாக இருக்கும் ஓரத்தில். இது ஒரு டைப் ஆஃப் மேங்கோ. ஸோ இப்படி தான் நம்ம மேங்கோ வரையணும். இப்போ மேங்கோவை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேங்கோவை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து இன்னுமே நிறைய இருக்குது. மேங்கோவுமே இது மட்டும் டைப்ஸ் கிடையாது, மேங்கோஸ்க்குமே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒர்க் ஷாப்ன்றனால சும்மா பேசிக் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேங்கோ வரையணும். ஸோ இப்போ மேங்கோ எப்படி வரையணும்னு பார்த்தோம், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம ஒரு ஃப்ளவர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஷேப்லெஸ் அப்படி கொண்டு வந்து இப்படி போடுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃப்ளவர் வரையணும். இந்த மாதிரி நீங்கள் உள்ள ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்கலாம் உள்ள. இப்போ நம்ம வந்து ஒரு சில பெட்டல்ஸோட டைப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹார்ட் ஷேப் பெட்டல். அடுத்து ஹைபிஸ்கஸ். அடுத்தது இது ஒரு டைப் ஆஃப் பெட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஷேப்லெஸ்ஸாக வரும். இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் 3 1 2 3 1 2 3. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ். நம்ம இந்த மாதிரிலாம் பெட்டல்ஸ் போட்டு வரையலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி ஹம், பெரிய ஹம், அடுத்து சின்ன ஹம், அடுத்து ரொம்ப மெலிசான ஹம். இதெல்லாம் வந்து பெட்டல்ஸோட டைப்ஸ். ஃப்ளவர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் பார்த்தோம். அந்த பெட்டல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் நிறைய வரையலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் வைனில் வந்து சேரும். ஸோ லாஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஃப்ளவர் போடுறது அப்படின்னு ஒரு ட்ரிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. பட்ஸ் கையில் எடுத்துக்கோங்க.
நல்லா பாருங்கள் இப்படி வச்சு இது ஃப்ளவர் ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கு தான். இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஃப்ளவர் ட்ரா பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டாட்ஸ் வேணுமோ ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ளவருடைய மாடல் வந்துடும். இந்த பட் வச்சு நீங்கள் ஃப்ளவர் வரைஞ்சி கூட ஒரு ஹேண்ட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதையுமே நீங்கள் இந்த ட்ரிக்கை கற்று வச்சுக்கோங்க. இது 7 பெட்டல் போட்டு நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நான் 5 பெட்டல் போட்டிருக்கேன். இதுக்கு நான் 6 பெட்டல் போட்டிருக்கேன். இதுக்கெலாம் நம்ம சும்மா ஒரு லீஃப் மாதிரி 3 பெட்டல் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் 7 பெட்டல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட பட்ஸ் வச்சு நீங்கள் ஃப்ளவர் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டே ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்னென்ன ஒர்க் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் நாளையோட வீடியோலேயே சேர்த்து சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.